பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு நாம் தியானிக்க எடுத்துக்கொண்டிருக்கும் வசனம் மார்க்கினுடைய சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்றும் விசுவாசியுங்கள், அப்போது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நாம் விசுவாசத்தோடு கூட எவைகளை தேவனிடத்தில் ஜெபத்தின் மூலமாக கேட்டுக்கொள்வோமோ அவைகளை நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்போது வேதம் சொல்லுகிறது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று. கிறிஸ்துவில் பிரியமானவர்களை, இன்றைக்கு இந்த செய்தியில் நாம் கொஞ்சம் ஆழமான காரியங்களை பார்க்க போகிறோம். எவைகளை நாம் தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்ப கேட்கின்றோமோ அவைகள் நமக்கு நிச்சயமாகவே உண்டாகும், அவைகளை நிச்சயமாகவே நாம் பெற்றுக்கொள்வோம். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று இயேசு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதில் என்னன்னாக்கா, ஒரு சில பேருக்கு ஜெபித்த உடனே கிடைத்து விடும் பதில், ஒரு சில பேருக்கு அதுவே காலதாமதமாகலாம், ஒரு சில பேருக்கு அது கிடைக்காமலும் போகலாம். இதற்கு என்ன காரணம்? ஜெபிக்கிறதற்கும் பெற்றுக்கொள்வதற்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரமும் அந்த நேரத்தில் நாம் நடந்து கொள்ளும் விதமும், இந்த காரியத்தை குறித்து தான் நான் இந்த செய்தியில் உங்களுக்கு பகிர போகிறேன். இது நிச்சயமாகவே உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய ஜெப வாழ்க்கையை மாற்றி போடும் என்று நான் நம்புகிறேன். அற்புதங்களை காண இது உதவி செய்யும். அது மாத்திரமல்ல, கால தாமதத்திற்கு யார் காரணம்? நானா, தேவனா அல்லது பிசாசா? என்ன நடக்கிறது அந்த இடைப்பட்ட நேரத்தில், ஜெபிக்கிறதற்கும் பெற்றுக்கொள்வதற்குமான இடைப்பட்ட நேரத்தில் என்பதை இந்த செய்தியில் நாம் பார்க்க போகிறோம். எவைகளை கேட்டுக்கொள்வோமோ அவைகள் நமக்கு உண்டாகும், அவைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். நான் சொன்ன மாதிரி ஒரு சில பேருக்கு உடனடியாக சுகம் கிடைக்கிறது, அற்புதங்கள் நடக்கிறது, மாற்றங்கள் வருகிறது, பிரச்சனைகள் உடனடியாக ஜெபித்த உடனே தீர்க்கப்படுகிறது, ஆசீர்வாதம் சமாதானம் இறங்குகிறது. அதே ஒரு சில நபர்களுக்கு நாட்கள் எடுக்கிறது, வாரங்கள் எடுக்கிறது, மாதங்கள் எடுக்கிறது, காலதாமதம் ஆகுது, இல்லைனாக்கா ஜெபத்துக்கு பதில் கிடைக்காமலே இருக்கிறது. அவங்க என்ன நினைக்கிறாங்கனாக்கா, ஒருவேளை நான் தகுதி இல்லாமல் இருக்கிறேனோ, நான் ஒரு பாவி, அதனால தான் ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு, இல்லை ஆண்டவர் இன்னும் நான் அழுது புலம்பணும் அப்படின்னு நினைக்கிறார், அதனால தான் என்னை விட்டு வச்சிருக்கிறாரு, இன்னும் நான் அழுது புலம்பி அவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கணும்னு அவர் காலதாமதம் செய்கிறாருன்னு நினைக்கிறோம். இல்லைனா இன்னும் அதிகமான உபவாசம் ஜெபம் பண்ணணும்னு ஆண்டவர் காத்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லைனாக்கா என்னை காட்டிலும் அதிகமான ஒரு பரிசுத்தவான் ஊழியக்காரர் யாராவது ஜெபம் பண்ணால் ஒருவேளை ஆண்டவர் கேட்பாரு, நான் ஜெபம் பண்ணுறதுனால தான் எனக்கு பதில் கிடைக்கல, எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்கள், நம்முடைய தனிப்பட்ட தகுதியை பார்த்து தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பது கிடையாது. நம்முடைய தகுதி எல்லாம் இயேசு ஆண்டவரை விசுவாசிக்கின்ற விசுவாசம் மாத்திரம்தான். அவரை விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நாம் ஜெபம் செய்கிறோமா என்கிற ஒரே காரியத்தை மாத்திரம்தான் தேவன் பார்க்கிறார். அப்படி ஒருவேளை நீங்கள் இயேசுவை விசுவாசித்து இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஜெபம் செய்யக்கூடிய நபராக இருந்தால் நிச்சயமாக அற்புதங்களை எதிர்பாருங்கள். நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை நிச்சயமாகவே பெற்றுக்கொள்வீர்கள், அவைகள் உங்களை வந்து சேரும். ஆமென். நீங்கள் தானியேலுடைய புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்தீர்கள் என்றால், தானியேல் 2 முறை ஜெபம் செய்கிறார். 9ஆம் அதிகாரத்தில் ஒரு ஜெபம், 10ஆம் அதிகாரத்தில் ஒரு ஜெபம். 9ஆம் அதிகாரத்தில் அவர் செய்யக்கூடிய ஜெபத்தை 4ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரையிலும் அதிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் போய் வாசிக்கலாம் அவர் என்ன ஜெபம் செய்தார்னு சொல்லி. அது ஒரு 16 வசனங்கள். ஆனால் அவர் ஜெபம் செய்து முழுமையாக முடிக்கிறதுக்கு முன்பதாகவே, ஜெபம் செய்து கொண்டிருக்கும் போதே கபிரியேல் தேவதூதன் பறந்து வந்து தானியேலுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார் என்று அடுத்தடுத்து வசனங்கள் சொல்கிறது. வந்த தேவதூதன் 23ஆம் வசனத்துல தாவீதை பார்த்து இப்படி சொல்றாரு, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். 16 வசனம் கொண்ட ஒரு ஜெபங்க. ஆனா முழுமையாக அவர் செய்து முடிக்கிற வரையில் ஆண்டவர் காத்திருக்கவில்லை. தானியேல் என்ன செய்யறாரு, என்ன கேட்க போறாரு, எதுக்காகவும் காத்திரல. ஆண்டவர் ஜெபம் செய்ய தொடங்கின உடனே பதில கொடுத்து அனுப்பிட்டாரு தேவதூதனை. நம்முடைய வாழ்க்கையில கூட தேவனுக்கு நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் தெரியும்,
நாம் எல்லாவற்றையும் சொல்லுகின்ற வரையிலும், பெரிய ஜெபம் பல மணி நேரம் செய்கிற வரையிலும் ஆண்டவர் காத்திருக்க போகிறது கிடையாது. அவருக்கு தேவையில்லை, என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்னிடத்தில் வந்து ஜெபிக்கிறதுக்கு தயாரா என்கிற ஒரே காரியத்தை மாத்திரம்தான் அவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் ஜெபத்தை தொடங்கின உடனே அவர் பதிலை அனுப்புகிறார். காரணம், அவருக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவர் எல்லாம் பதிலையும் நீங்கள் என்ன கேட்க போகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு அனுப்பி விடுகிறார். அதுதான் தானியேலுக்கு நடந்தது. வந்த தூதன் சொல்கிறான், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். உடனடியாக ஜெபத்திற்கு பதில் வந்துடுச்சா? ஆனால் 10ஆம் அதிகாரத்தில் இதே தானியேல் உபவாசம் இருந்து 3 வாரம் ஜெபம் பண்ணுறாரு. ஆனால் பதில் வரவே இல்லை. 3 வாரம் கழித்து மீண்டுமாக அதே கப்ரியேல் தேவதூதன் வருகிறார். அவர் வந்து என்ன சொல்றாருங்கிறது நான் வாசிக்கிறேன். தானியேல் 10ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களிலே. அப்போது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். பாருங்க, ஆண்டவர் 1 வாரம் 2 வாரம் இன்னும் கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டோமே, இன்னும் கொஞ்சம் உபவாசம் இருக்கட்டுமே சொல்லி அழ வைக்கிறதுக்காக அவர் காத்திருக்கவில்லை. வந்த தூதன் சொல்றான், முதல் நாள் மறுபடியும் 9ஆம் அதிகாரத்தில் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தான் ஜெபத்தை செய்ய தொடங்கின உடனே ஆண்டவர் பதிலை கொடுத்து அனுப்பிட்டார். என் பிள்ளைக்கு போய் பதிலை சொல்லிடு அப்படி சொல்லி தேவதூதனை அனுப்பி விட்டார். ஆனால் வந்த தூதனுக்கு ஒரு இடையூறு இருந்தது. நாம 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் காத்திருந்தேன். என்ன நடந்துச்சு? யாரு பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதினாக்கா அந்த தேசத்தை ஆளக்கூடிய ஒரு பிசாசின் வல்லமை. அது கப்ரியேல் ஆண்டவருடைய அந்த ஜெபத்திற்கு உண்டான பதிலை தானியேலுக்கு கொடுக்காதபடிக்கு தடுத்து நிறுத்தியது. போராட வேண்டியதா இருந்தது. அதனாலதான் காலதாமதம். 21 நாட்கள் காலதாமதத்திற்கு ஆண்டவர் பொறுப்பு கிடையாது. ஆண்டவர் காலதாமதம் செய்யல. ஆண்டவர் உடனடியாக ஜெபத்திற்கு பதில் கொடுத்து விட்டார். ஆனால் பிசாசு அதை தடுத்து நிறுத்தினான் என்று நாம் பார்க்கிறோம். காரணம் நமக்கு தெரியும், பிசாசு பொறாமை பிடிச்சோம் நம்ம மேல. அவனுக்கு தேவன் மேல எரிச்சல். தேவனுக்கும் நமக்கும் அந்த சம்பந்தமே இருக்கக்கூடாது. 2 பேரையும் பிரித்து வைக்கணும்னு தான் அவனுடைய ஒரே ஏமே. தேவன் கொடுக்கக்கூடிய எந்த காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாது. அவர் ஜெபத்திற்கு கொடுக்கக்கூடிய பதிலை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாது. அவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று எப்போதும் தடையாய் இருக்கக்கூடியவன். அதுதான் இங்க நடந்துச்சு. தேவன் காலதாமதத்திற்கு காரணம் கிடையாது. ஆனால் பிசாசானவன் ஜெபத்திற்கு உண்டான தடையை அவன் கொண்டு வந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புதிய ஏற்பாட்டினுடைய பரிசுத்தவான்களுக்கு தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுது, பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவன் தான் தடை செய்கிறான் என்று உணர்த்தப்பட்டீர்களே, ஆனால் இயேசுவின் நாமத்தில் அவனை கடிந்து கொள்கிறேன்னு சொல்லி நீங்க கடிந்து கொள்ளலாம். அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஜெபத்திற்கு உண்டான தடை நீங்கும். இது ஒரு காரணம், பிசாசானவன். மற்றொரு காரணம் நாம கூட இருக்கலாம். எனக்கு நிறைய ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு தேவன் எல்லா ஐஸ்வர்யத்தையும், எல்லா சுகத்தை, பலத்தை, ஞானத்தை, பரிசுத்தத்தை நம்முடைய ரட்சிக்கப்பட்ட ஆவியில உள்ள வச்சிருக்கிறாருங்க. நாம வெளியில தேடிட்டு இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஆவி, புதிதாக்கப்பட்ட மனுஷன், தேவனையே தரித்து கொண்டிருக்கக்கூடிய உள்ளாந்த மனுஷனுக்குள்ள எல்லா ஐஸ்வர்யமும் இருக்குது. நாம தேடக்கூடிய சுகம் இருக்குது, பலன் இருக்குது. நாம நோய்க்காக, விடுதலைக்காக நாம ஜெபம் செய்கிறோம். அது பரலோகத்திலிருந்து இறங்கி வரும்னு சொல்லிட்டு நாம காத்து கொண்டிருக்கிறோம். இல்லை, அது வெளியில இல்லை, அது பரலோகத்திலிருந்து இறங்கி வர போறது கிடையாது. காரணம், இயேசு ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிலுவையில் அதை பெற்று நம்முடைய ரட்சிக்கப்பட்ட ஆவியில வைத்திருக்கிறார். உள்ள இருக்குது. ஆகவே தான் ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, மனதை புதிதாக்குகிறதுனால் மறுரூபமாகுங்கள் என்று. உள்ள இருக்குது. ஆண்டவர் எல்லாவற்றையும் ஏற்கனவே கொடுத்து விட்டார் என்று உணர்ந்து நாம் மனதை புதிதாக்கின்ற வரையிலும் நம்முடைய ஜெபத்திற்கு உண்டான அந்த காலதாமதம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். எப்போது நாம் விசுவாசிக்கிறோமோ, ஏற்கனவே இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். ஆண்டவர் சுகத்தை கொடுத்து விட்டார்கள், நான் வாழ போறேன், நான் ஆரோக்கியத்தோடு கூட இருக்க போறேன். ஆண்டவர் என் தேவைகளை நீங்க சந்திச்சுட்டு விட்டுட்டீங்க, ஆகவே நான் எல்லாம் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை அடைய போறேன். ஆண்டவர் ஏற்கனவே எனக்கு நீங்க சமாதானத்தை கொடுத்துட்டீங்க, ஆகவே நான் சந்தோஷமா வாழ போறேன் அப்படி சொல்லி டிக்ளேர் பண்ணி ஆண்டவரை துதிக்கிறதிலும் அவருக்கு நன்றி செலுத்துவதிலும் ஜெப வேலையை நாமும் அதிகமாக செலவழிக்கணும்.
அதிகமாக பிரச்சனைகளை அவரிடத்துல எடுத்து சொல்லாமல், மாறாக எல்லாவற்றையும் நீங்கள் கொடுத்துட்டீங்க சாமி, அதை நான் பெற்றுக்கொண்டேன், அதை நான் அனுபவிக்க போகிறேன், அது வந்துட்டு இருக்குது, அது என்னை மூட போது நிரப்ப போகுது அப்படின்னு சொல்லி அதற்காக நன்றி செலுத்துவது தான் நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆகவே ஜெபத்திற்கு தேவன் தடை கிடையாது. நாம இயேசுவை விசுவாசிக்கின்ற வரையிலும், அவருடைய நாமத்தில் ஜெபம் செய்கின்ற வரையிலும் தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க போகிறார். நம்முடைய தகுதியை பார்க்க போகிறது கிடையாது. நாம் எவ்வளோ நேரம் வேதம் வாசித்தோம், எவ்வளோ நாள் உபவாசம் இருந்தோம், நாம் எவ்வளோ நாள் முழங்காலில் இருந்தோம், நோ நத்திங். இது பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டாக ஆண்டவர் பதில் கொடுக்கறது கிடையாது. இயேசுவனுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு தான் நமக்கு பதில் கொடுக்கிறார். அவர் சிலுவையில் நமக்காகப்பட்ட பாடுகள் நிமித்தம்தான் பிதாவாகிய தேவன் நமக்கு பதில் கொடுக்கிறார். ஆகவே நிச்சயமாகவே செய்த ஜெபத்திற்கு பதில் வரப்போது. இயேசு ஆண்டவரே சொல்லிட்டாரு, மார்க் 11:24 நாம வாசித்தோம், எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகள் உங்களுக்கு உண்டாகும். நிச்சயமா வராது. இட்ஸ் ஆன் தி வே. காலதாமதம் ஏற்படலாம், ஆனா தேவன் ஏற்கனவே பதில் கொடுத்து விட்டார். தானியேலுக்கு உடனடியாக பதில் வந்தது முதல் முறை. 2 முறையும் ஆண்டவர் உடனடியாக பதில் கொடுத்துட்டாரு. ஆனா அந்த ஜெபம் தானியேலை ரீச் பண்றதுக்கு ஒரு முறை உடனடியாக வந்து விட்டது, இன்னொரு முறை 21 நாட்கள் 3 வாரங்கள் எடுத்துக்கொண்டது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் ஏற்கனவே பதில் கொடுத்துட்டாரு. நீ செய்த ஜெபத்திற்கு. எதுக்காக ஜெபம் பண்ண? உன்னுடைய குடும்பத்திற்காகவா, உனக்காகவா, நோய்க்காகவா, கடன் கஷ்டத்திற்காக, வேலைக்காகவா, திருமணத்திற்காகவா, குழந்தை பாக்கியத்திற்காகவா, எதுக்காக நீங்க ஜெபம் பண்ணீங்க? ஆண்டவர் பதில் கொடுத்துட்டாரு. இட்ஸ் ஆன் தி வே. அது வந்துட்டு இருக்குது. அவைகள் உண்டாகும், அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆனால் இடைப்பட்ட நேரத்தில் முறுமுறுக்க வேண்டாம், பின்வாங்கி போகாதீங்க. கலாத்தியர் 6:9 இப்படி சொல்லுது, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். எபிரேயர் 10:38-39 இப்படி சொல்லுகிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாக இராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிகளாய் இருக்கிறோம். தளர்ந்து போகாதிருங்க, நிச்சயமா அறுவடை செய்வீங்க. செய்த ஜெபத்திற்கு பதில் வரும். பின்வாங்கி போகாதீங்க. ஆத்துமா ஈடேற நாம் விசுவாசிகளாக இருக்கிறோம். விசுவாசிங்க, காத்திருங்க, ஆண்டவரை துதிங்க, நன்றி செலுத்துங்க. இடைப்பட்ட காலத்தில் ஜெபிக்கிறதற்கும் பெற்றுக்கொள்வதற்கும் இடைப்பட்ட நேரத்தில் நாம் பின்வாங்கி போகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவரத்தில் தரித்திருங்க. உங்களை தேடி நீங்கள் இருக்கின்ற இடத்துக்கு ஆண்டவர் பதில் அனுப்பிட்டார். அது வந்துட்டு இருக்குது. அது உங்களை சேருகின்ற வரையிலும் உங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள். ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். லூக்கா 1:13 யோவான் ஸ்நானனுடைய தகப்பனார் சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை, அவங்களுக்கு வயசாயிடுச்சு. அப்போ அவர் ஆசாரிய ஊழியம் செய்துட்டு இருக்கும் போது தேவ சந்நிதியில ஒரு தேவ தூதன் காட்சி அளிக்கிறார். மீண்டுமாக கப்ரியேல் 13 வந்த தேவ தூதன் சகரியாவுக்கு சொல்றாரு. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. கவனிச்சிங்களா? வந்த தூதன் சொல்றாரு, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்படி என்றால் சகரியா எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு சொல்லிட்டு அந்த வயசான காலத்திலும் ஒரு ஜெபம் பண்ணியிருக்கிறாருன்னு அர்த்தம். செஞ்ச ஜெபத்திற்கு உண்டான பதிலாக தான் தேவ தூதன் இந்த காரியத்தை பேசுறாரு. ஆனா என்ன நடந்துச்சுன்னா 18 வாசிக்கிறோம், அவிசுவாசமா பேசுகிறார் சகரியா. அப்போது சகரியா தேவ தூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். இது முற்றிலும் தவறு. காரணம், இவருக்கு நல்லாவே தெரியும், ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் வயது முதிர்ந்த காலத்துல தான் தேவன் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை இந்த ஆசாரியன் அறிந்திருந்தான். தெரிஞ்சிருந்தோம் இப்படிப்பட்ட ஒரு அவிசுவாசமான காரியத்தை செய்யறாரு. தன்னுடைய சொந்த ஜெபத்தை அவரால் நம்ப முடியலங்க. செஞ்ச ஜெபத்திற்கு பதில் வருது, அதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. அவர் தான் ஜெபம் பண்ணாரு பாருங்க, அவர் தான் ஜெபம் பண்ணாரு. அவர் பண்ண ஜெபத்துக்கு பதில் வருது, அதை அவரால் விசுவாசிக்க முடியலங்க. இன்றைக்கு நாம நிறைய பேர் அப்படி செய்யறோம், ஜெபம் செய்யறோம், ஆனா நம்முடைய ஜெபத்தை நாம விசுவாசிக்க முடியல. அப்ப இவங்க என்ன செய்யலாம்? கப்ரியேலுக்கு தெரிஞ்சிருந்தது. கப்ரியேல் எந்த மாசம் தான், இதோ தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்றான். 20 இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு 9-10 மாசம் சகரியா ஊமையாவே இருந்தார், யோவான் பிறந்து அவருக்கு பேர் வைக்கின்ற வரையிலும். என்ன தெரியுது இதுல இருந்து? நாம ஜெபிக்கிறதற்கும் பெற்றுக்கொள்வதற்கும் இடைப்பட்ட காலத்துல வாயை மூடிட்டு நாம சும்மா இருந்தாலே எல்லாம் அற்புதமும் நடக்கும், எல்லாம் நம்ம சேரும்.
அவிசுவாசமா பேசாதீங்க. மாறாக கூடுமானால் தேவனை துதியுங்கள், அவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமேன். பெரிய அற்புதங்கள் நடக்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all. ஆமேன். தேங்க்யூ லார்ட். அப்பா, இப்போதும் இந்த செய்தியை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலும் எவைகளை கேட்டுக்கொள்வோமோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. நிச்சயமாகவே நீர் பதில் கொடுக்கிறவர், ஜெபத்தை கேட்கிறவர். மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகள் செய்கின்ற எல்லா ஜெபத்திற்கும் இன்றைக்கு பதிலை பெற்றுக்கொள்ளும்படியாய் வேண்டுகிறப்பா. என்ன காரியமாக இருந்தாலும் அவர்களை நெருக்குகின்ற எல்லா பொல்லாப்பில் இருந்து இப்போது விடுதலையை பேசுகிறேன், சமாதானத்தை பேசுகிறேன், சந்தோஷத்தை பேசுகிறேன். இப்போது சூழ்நிலைகள் மாறட்டும். தேங்க்யூ லார்ட். பிள்ளைகளை சந்தோஷத்தினால் நிரப்புங்கப்பா. அவர்கள் என்ன கேட்கிறார்களோ அதை இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளும்படியா, உன் நாம மகிமையடையும்படியா ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே இயேசுவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன். God bless you all. பிரியமானவர்களே, ஆமேன். கிறிஸ்து ஆறுதலின் தேவன் ஊழியங்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இயேசுவினுடைய நற்செய்தியை அநேகருக்கு அறிவிக்கும் பணியில் இருந்து வருகிறது. நீங்களும் எங்கள் மாதாந்திர கூட்டங்களுக்கு வந்து கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கின்றோம். ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய ஆறுதலையும் ஆத்ம ரட்சிப்பையும் அநேகருக்கு பகிர்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.